ஹாய், ஒரு சிம்பிளான பீஃபன் பொரிங்க செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம், இடித்து வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை மிளகா, இது மூணையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற ஃபிஷ் போல் சேர்த்துட்டேன். ஸோ அது கூட சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கிற பீஃபன் அதில் சேர்த்துட்டேன். ஸோ அதை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா ஒரு கிண்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கிச்சாப் தயிர் இருந்தால் நீங்கள் கிச்சாப் தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ அது ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இது சேர்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா போட்டு நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிண்டிட்ட பிறகு நான் பொரித்து வச்சுருக்கிற முட்டை, அதுக்கப்புறம் பொரித்து இடித்து வச்சுருக்கிற நெத்திலி, இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், நான் திருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கிட்டேன். ஸோ கேரட் நீங்கள் சேர்த்துக்கலாம், கேபேஜ் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா போட்டு பரட்டி எடுத்துருங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பீஃபன் ரோல்.